வணக்கம் மக்களே. நேற்றைக்கு திரு செங்கோட்டையன் ஏடிஎம்கேலேருந்து அவரை நீக்கப்பட்டதால் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு திரு விஜய் அவர்களை நேற்று ஈவினிங் சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கி அவருக்கு பதவி, அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் 4 மாநிலங்களுக்கு அமைப்புச் செயலாளர் பதவியும் கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள். ஆக தமிழக வெற்றிக் கழகம் மேலும் வலுப்பெறும் என்பதற்கு இதுவே உதாரணம். அதுவும் இல்லாமல் இன்னும் பல பேர் நீங்கள் பாருங்கள், ஒரு 2 மாதம் கழித்து பாருங்கள், டக்குன்னு எல்லாம் வந்துடுவாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சது போல் திரு விஜய் அவர்களும் ஆட்சி அமைத்து மக்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் செய்வார். அதாவது அனைவருக்கும் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது. அது மாதிரி பல திட்டங்களில் மனசில் வச்சுருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்வார். ஏற்கனவே கோடி கோடியாக பணத்தை உழைத்து சம்பாதித்த மனிதர். அதனால் அரசியல் அவர் தவறு பண்ண வாய்ப்பு கிடையாது. மக்கள் அவர் மேலே அதிகபட்சமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் 2026 திரு விஜய் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைவது உறுதி செய்யப்பட்டது. ஆக மக்களே, 2026 நமக்கு ஒரு இனிப்பான செய்தி கிடைக்கும். நமது துன்பங்கள் எல்லாம், அதாவது மெடிக்கல் இது சீரமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு, கல்வியும் சீரமைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இது சம்மந்தம் நமக்கு தேவைகள்லாம் பூர்த்தியாகும். ஆக திரு விஜய் அவர்களை ஆதரிப்போம். 2026 விஜய் அவர்கள் முதல்வராவது உறுதி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. சமூக ஆர்வலர்களில் ஒருவன். நன்றி.